வணக்கம் நண்பர்களே. அதாவது ராஜ்யசபா எம்பி ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மொத்த உறுப்பினர்ல 3 1 பங்கு உறுப்பினர்களோட இடம் காலியாகுங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2ஆம் தேதியோட 6 உறுப்பினர்களுடைய எம்பி பதவி காலியாக போகுது. அதனால அந்த இடத்துக்கு மார்ச் 16ஆம் தேதி இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கான தாக்கல் செய்யக்கூடிய லாஸ்ட் டேட்டு மார்ச் 5, அதாவது வியாழக்கிழமையோட முடியுது. அதுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் ராஜ்யசபா சீட் யாருக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமா யோசனை போய்கிட்டு இருக்கு. இப்போ திமுக சார்பில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நேத்தோட. மீதி இருக்கிறது யார் யாருக்குன்னு இனிமேல் தான் அறிவிக்க போறாங்க. இப்போ இருக்கிற 6 இடத்துல யாருக்கு சாதகம் இருக்குன்னா திமுகவுக்கு ஒரு 4 சீட்டு வரதுக்கு சாதகம் இருக்கு, அதிமுகவுக்கு 2 சீட்டு வரதுக்கு சாதகம் இருக்கு. இந்த தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா தேர்தலுக்கு எப்படி வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ், அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் இவருக்கு கொடுக்குறேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் இவருக்கு கொடுக்குறேன், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் இவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 1 2 3 4 அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஓட்டு போடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலவரம் பிரகாரம் ஒரு எம்பி சீட்டு வரணும்னா ராஜ்யசபா சீட்டுக்கு 34 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. அப்படி இருக்கையில் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்காங்க இல்லையா, கொடுத்துருப்பாங்க எல்லாருமே. இப்போ 34 எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்க ஒரு ஏங்கிற ஒரு வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு 34 இருந்தாலே அவர் வெற்றி பெற்றது. அப்படிங்கிறதுல 34 போக மீதி இருக்கிற வாக்கை செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த வாக்கை அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கவர் வெற்றி பெற்றுட்டாருன்னா அவரு வெற்றி பெற்றது போக, அதாவது 34 எம்எல்ஏக்கள் போக மீதி இருக்க ஓட்டை அடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இப்படிதான் வாக்கை சிதறாமல், வாக்கு வேஸ்ட் ஆகாம ஒற்றை மாற்று வாக்கு முறையில் அடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கவங்களுக்கு வெற்றி பெற்றது போக மீதி இருக்கிற வாக்கை பிரிச்சு கொடுத்து வெற்றியை அறிவிப்பாங்க. இப்போ சப்போஸ் லாஸ்டா யாருமே ப்ரிஃபரன்ஸ், அதாவது 34 எம்எல்ஏக்களுடைய வாக்கு பெறவில்லை அப்படிங்கிற ஒரு சமயத்துல லீஸ்டா இருக்கவங்க யார் இருக்காங்களோ அவங்கள டெலீட் பண்ணிட்டு அவங்களுடைய வாக்கை அடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இப்படிதான் ராஜ்யசபா எம்பியினுடைய தேர்தல் நடைபெறும். அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ஒற்றை மாற்று வாக்கு முறையில தேர்தல் நடைபெற்று வெற்றியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலுடைய நிலவர பிரகடம், அதாவது எம்எல்ஏக்கள் எந்த கட்சிகிட்ட அதிகமாக இருக்குங்கிறத வச்சு திமுகவுக்கு 4 ராஜ்யசபா எம்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ராஜ்யசபா எம்பியினுடைய தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெற்று அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.